கொரோனா டைமில் எனக்கு வந்துட்டு கொரோனா வரல, ஆக்சுவலாக டெங்கு வந்து ஒரு 2 மாதம் பெட்டில் அட்மிட் ஆயிருந்தேன். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து வணக்க மக்களே, நான் உங்கள் ஹேமவர்ஷன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ப்ரொகாஸ்டினேஷனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், நான் என் லைஃப்பில் தவிர்க்கக்கூடிய 3 விஷயங்களை பற்றியும் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பயங்கரமான காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் லைஃப்பில் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு லாங் வீடியோ போடணும், ரெக்கார்ட் பண்ணி என்னோட செல்ஃப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் என் ஃபேஸை காமிச்சு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தேன். பேசுறது கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நல்லாவே பேசுவேன், நல்லா கான்ஃபிடன்ஸோடு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நல்ல ஒரு மைக் இல்லை, நல்ல ஒரு கேமரா இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையே. ஸோ இப்போ கூட நான் என்னோடய ஃபோன் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம பேசக்கூடிய கண்டென்ட் சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே கேளுங்க. ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அதை தள்ளி போட்டே இருப்போம். அந்த ஒரு காரணத்தை வச்சு நம்ம தள்ளி போடுறதுனால அதை நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னோட லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட விஷயத்தை தள்ளி போட்டே இருந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்மில் தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எல்லாம், எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் இருக்கார்ல, ஸோ டாக்டர் அப்துல் கலாம் வந்துட்டு அவர் தவறின டைமில் நான் சொல்லிட்டு இருப்பேன் எங்கள் வீட்டில், நானும் அவர் மாதிரி ஆக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே புரியும் நம்மளோட ரேஞ்ச் என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் புரிய வந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் இடையில சைடில் எடுத்துக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் அப்படிங்கிறது பிடிக்கும். நல்லா பாட்டு கேட்பேன், நல்லாவும் பாடுவேன். சில டைமில் மியூசிக்கும் கற்றுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை, காசும் இல்லை, அந்த மாதிரி எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனும் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் எல்கேஜிலேருந்து 12th வரைக்குமே எங்கள் ஃபேமிலியில் என்னை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க கிடையாது. ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியமில் தான் படிச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்னாலேயே நான் காலேஜ் போய் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் ஒரு நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணி ஒரு நல்ல டிகிரியை வந்து செலக்ட் பண்ணி படிச்சிருந்தேன். அந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 இயர்ஸ் என் லைஃப்பில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க என்னோடய எஜுகேஷன்லையும் என்னுடைய க்ரோத்லையுமே. ஸோ அவங்க கொடுத்த ஒரு க்ரோத்தில் தான் நான் என் லைஃப்பில் நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் இப்போ வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் சாப்பிட்ற சாப்பாடு, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, நான் படிக்கிற காசு, படிக்கிறதுக்கு தேவையான காசு, செலவுக்கான காசு எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் கொடுத்தது தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் எப்படியாச்சும் வெளியே வரணும், ஸோ சுயமாக நான் சம்பாதிச்சு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ட்டு தான் மெடிலிங்க் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதுவும் நல்லாவே ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சைட்லேயே நான் என்னோட மியூசிக் கரியரையும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 ஆல்பம் சாங்ஸை நான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த 3 சாங்ஸுமே நல்லாவே இருக்கும். ஸ்பாட்டிஃபைல இருக்குது, கேட்டு பாருங்கள். ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால், இந்த மெடிலிங் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு ஒரு 6 monthsக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இதை பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாமல் நான் எனக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டேன், இதை நம்ம பண்ணலாமா, நம்மளால் இதை பண்ண முடியுமா, இதை நம்ம பண்ணோம்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியுமா, இந்த ஒரு ஸ்டார்ட் அப்பை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸாக கொண்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வியில் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒரு கேள்வியில் தான் கேட்கும்போது, சப்போர்ட் கிடைக்குமா, எனக்கு சப்போர்ட் வருமா, ஃப்ரெண்ட்ஸாக சப்போர்ட் பண்ணுவாங்களா, சுற்றி இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் எனக்குள்ளேயே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தியானேஸ்வரன், தனிஷ்குமார், நிதிஷ்குமார், தீர்த்தனன், புகழ், சுபைர்கான், குரு ரோஷன், கோகுல்குமார், சிப்ஸு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நான் ஐடியாவை பிச் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ வரைக்குமே என்னோடய டீமில் இருக்காங்க. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தனியாக பண்ண முடியாது. தனியாக பண்ணக்கூடிய விஷயத்தையும் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு விஷயத்தில் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் இருந்து நான் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப ஒரு பெரிய ப்ரொகாஸ்டினேஷன் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஸோ
ஸோ எங்கள் அப்பாவோட சைல்ட்ஹுட் ட்ரீமான போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் இல்லை என் மைண்டுக்குள்ளே நானாகவே ஏற்றிக்கிட்டேன். எப்போ அப்படின்னா ஒரு கொரோனா டைமில் 2020 அந்த டைமில் நான் வந்துட்டு என் மைண்டுக்குள்ளே நானே ஏற்றிக்கிட்டேன் போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்துக்கிட்டு கேட்ட ஒரு அட்வைஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ட்ரைனிங் போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. சரி நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 11th காமர்ஸ் குரூப் எடுக்கலான்ட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உன்னை வந்துட்டு எல்கேஜிலேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியமில் படிக்க வச்சு நீ நல்லா படிச்சுட்டு இருக்க, உன்கிட்ட எவ்வளோ ஒரு திறமை இருக்குது, ஆனால் நீ ஏன் காமர்ஸ் போய் படிக்கணும், அப்படி நீ போலீஸ் போகணும் அப்படின்னா நீ பயோமேக்ஸ் குரூப் எடுத்து கூட போலீஸ் போகலாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நேரத்தில் தான் டீஷேப் லேர்னிங்கை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ டீஷேப் லேர்னிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு டீஷேப் லேர்னிங் மூலிமா நம்ம வந்துட்டு டீஷேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும். அது வந்து 3 சைடு இருக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லையுமே நம்ம ஒரு கோல் வச்சுக்கோம். நம்மளோட கரியர், நம்ம படித்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு ரூட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் போங்க. நம்ம பிஸ்னஸோ இல்லை ஸ்டார்ட் அப்போ பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே திரும்ப நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் தான் ப்ரொகாஸ்டினேஷனை எனக்கு குறைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, என் ட்ரெஸ்ஸை நான் அயன் பண்ணணும் அப்படின்னா எங்கள் அப்பா டெய்லி திட்டிகிட்டே இருப்பார். ஒரே டைமில் எல்லா ட்ரெஸ்ஸுமே அயன் பண்ணி வச்சுக்க மாட்டியா, டெய்லியும் காலைல கிளம்பும் தான் அயன் பண்ணிட்டு இருப்பியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த ஒரு விஷயத்தை நான் தவிர்க்கலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஸோ 9th இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் முடியல. ஏன்னா நான் அதை ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிகிட்டே இருக்கனால தான் இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த என்னால் கரெக்டாக பண்ண முடியல. ஸோ நான் இது வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த ரூம் செட்டப் நானும் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கும் நல்ல ஒரு ஆசை. ஒரு பயங்கரமான ரூமை செட்டப் பண்ணி ஒரு ஸ்டுடியோ லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதையும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தள்ளி போட்டே இருந்தேன். இந்த ஒரு லைட்ஸ் வாங்கி எல்லாமே செட் பண்ணி நல்லா பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ தான் டைமும் வந்திருக்கு, எனக்கு இப்போ தான் வந்துட்டு யோசனையும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நான் ஒரு 12th படிக்கும் போது நான் கொஞ்சம் பாடி ஃபேட்டாக தான் இருந்தேன். சொல்லப்போனால் ஒரு 9th and 10th கொரோனா டைமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கொரோனா டைமில் எனக்கு வந்துட்டு கொரோனா வரல, ஆக்சுவலாக டெங்கு வந்து ஒரு 2 மாதம் பெட்டில் அட்மிட் ஆயிருந்தேன். கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டு வந்துருந்தேன். எனக்கு வந்து சொல்ல போனால் ஒரு 5 பேர் வந்து பிளட் டொனேட் பண்ணாங்க. அவங்களோட பிளட்டை வச்சு தான் நான் இப்போ வரைக்குமே சர்வே பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் எங்கள் காலேஜஸில் பிளட் டொனேஷன் கேம்ப் வச்சா கூட அதுக்கு சப்போஸ் என்னால் பிளட் கொடுக்க முடியலனா கூட எனக்கு நான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை அதுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அப்படி நான் 10th படிக்கும் போது கிட்டத்தட்ட என்னோட பாடியிலேருந்து 20 kgயே நான் குறைச்சிட்டேன். சாப்பிட கிடையாது, எந்த ஒரு விஷயமே இல்லை. அந்த ஒரு காரணத்தினாலேயே நான் 20 kg குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதம் எடுத்துக்கிச்சு. அந்த 1.5 மாதத்தில் நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மியூசிக். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நான் 2 சாங் வந்துட்டு அப்பே லிரிக்ஸ் அண்டு மியூசிக்கு டியூன் போட்டு வச்சுட்டேன். ஸோ அந்த ஒரு கேப் கிடைச்சப்ப தான் என் லைஃப்பில் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கோலை நான் செட் பண்ணிக்கிட்டேன். அதில் நான் வந்து எடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மியூசிக். அந்த ஒரு மியூசிக்கை வச்சு அப்படின்னா நான் லிரிக்ஸ் ரைட் பண்ணி நானே மிக்சிங் பண்ணி மாஸ்டரிங் பண்ணி வோக்கல்ஸ் நானே பாடி எல்லா விஷயமும் நானே பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஸ்பாட்டிஃபைல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஸ்பாட்டிஃபைல டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நான் யூடியூப் சேனல் பார்த்துருந்தேன். ஸோ அதில் டிஸ்ட்ரோ கிட்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. அதில் காசு வேணும். ஸோ நம்ம நார்மலாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னாலே நம்மளுக்கு காசு கிடையாது. நம்ம எங்கிட்ட போயிட்டு ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கோ நம்மள்ட்ட எங்கே காசு இருக்கும். ஸோ அந்த ஒரு நாளையே ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸை நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட சாங்ஸை அவங்க பண்ண சாங்ஸ் மாதிரி அவங்க வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வாங்கி வச்சுப்பாங்க. அந்த காப்பிரைட் கிளைமை வாங்கி வச்சதை நான் வந்துட்டு என்னோட பேரை மட்டும் போட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நான் ஒரு 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ 3வது சாங்கும் அந்த மாதிரி தான் ரிலீஸில் வந்துட்டு லிஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதில் ஆர்டிஸ்ட் நேமை ஆட் பண்ண முடியல. அந்த ஒரு பிரச்சனைனால 3rd சாங் இன்னும் வரல. ஸோ அதே மாதிரி தான் 3rd ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் லைஃப்பில் தவிர்க்கக்கூடிய ஒரு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அந்த 3 விஷயம் அப்படின்னா, ஆங்கர், ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் ஃபியர். ஸோ இந்த ஆங்கர் தான் என் லைஃப்பில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயத்த மிஸ் பண்ணவும் வச்சுருக்கு. நான் கோவத்தில் சில ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்திருக்கேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வருமானு கேட்டால் கிடையாது. அந்த ஆங்கர்னால என் லைஃப்பில் ஏகப்பட்ட லாஸஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு கோவத்தை குறைக்கிறதுக்கும் நான் இப்போ வரைக்குமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ப்ரொகாஸ்டினேஷனை தவிர்க்கிறதுக்காகவும் நான் இப்போவே டெய்லியுமே ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு 10th வந்தப்போ எனக்கு வந்துட்டு டெங்கு வந்து நான் வந்துட்டு படுக்கையாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் பெட்லேயே இருந்திருந்தேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு தேர என்னோடய பாடி வெயிட் நல்லாவே போட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் 12th லீவில் நம்ம எங்கே சுற்றிட்டு இருந்திருப்போன்ட்டு. மேக்ஸிமம் வீட்டிலே இருந்திருக்க மாட்டோம். நம்ம வந்துட்டு கிரவுண்டில் தான் இருந்திருப்போம். காலையில்
நான் விளையாட போனேன் அப்படின்னா ஒரு 7 மணிக்கு போனேன்னா 9 மணிக்கு வந்துடுவேன். திரும்ப சாயந்தரம் 3 மணிக்கு போனேன் அப்படின்னா 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு நிலைமையில நான் வந்து என் வெயிட்டை ஃபுல்லாகவே லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலேஜஸ் வந்தேன். காலேஜில் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பெருசாக எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா காலையில் 6:30 பஸ் ஏறி திரும்ப வீட்டுக்கு 8 மணிக்கு வரும்போது இடையில எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஆக்சுவலாக சொல்ல போனால் உட்காந்துட்டு எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், படிக்கிறேன், திரும்ப வந்து படிக்கிறேன், தூங்குறேன். அந்த ஒரு விஷயமாவே இருந்துச்சு. அதனாலேயே என்னோட பெல்லி ஃபேட்டும் என்னோட வெயிஸ்ட் ஃபேட்டும் அதிகமாகவே ஆயிடுச்சு. பிம்பிள்ஸ் அதிகமாகவும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட பாடியவே என்னால் செல்ஃப் கேர் பண்ணிக்க முடியல. அந்த ஒரு விஷயத்த நான் ஒரு 2 வருஷமா தள்ளி போட்டே இருந்தேன். செகண்ட் இயர் படிக்கிறதுலேருந்து 3rd இயர் படிக்க வரைக்கும். ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என் பாடியை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோங்கிறதுக்காக நான் வந்துட்டு டெய்லியுமே ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் கன்ஃபார்ம் வந்து வாக்கிங் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாமல் என்னோட கேலரிஸை பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு சேலஞ்ச் ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே ரன் பண்ணிட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 kg கிட்ட குறைச்சிருப்பேன். ஏன்னா என்னோட வெயிஸ்ட் லென்த்தை வச்சு நான் சொல்கிறேன். என்னோட வெயிஸ்ட் லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 சென்டிமீட்டர் கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் என் வெயிட் லாஸ் பண்ணது அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட்டோட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபியர், எந்த ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபியர் இல்லாமல் இருக்காது. அது தப்பாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி. தப்பாக பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணும் போது ஐயோ இது தப்பான விஷயம், இது பண்ணும் போது தெரிஞ்சுன்னா மாட்டிப்போம் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அந்த ஒரு நல்ல விஷயத்தில் ஐயோ இது தப்பாக எங்கேயாச்சும் போயிடுமா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சோ அதுக்கப்புறம் அப்படி எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி விஷயமும் இருக்குது. ஸோ அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏகப்பட்ட சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதில் எந்த சாம்பிள் நல்லா இருக்குது, எந்த சாம்பிள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால நாலேஜ்டு பர்சன்ஸுக்கிட்ட நான் கேட்பேன். என்னோட சாங்ஸ் நான் இப்போ வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குரூப்லையோ நான் வந்துட்டு என்னோட சாங்ஸை நான் சென்ட் பண்ணி பாடி சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஒரு சாங்ஸை வச்சு நான் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால அந்த சாங் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னோட மாமா வந்து ஒரு பிளேபேக் சிங்கர், நல்லாவே பாடுவார். அவருக்கு நான் சென்ட் பண்ணும் போது அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உச்சரிப்பு சரியாக இருக்கணும், அந்த ஒரு சாங் எப்படி இருக்கோ அதை நீ கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுவார். அதை நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டாலுமே சொல்லுவார். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எப்பயாச்சும் எனக்கு அந்த சாங் வரலை அப்படின்னு சொல்லி நான் என் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்க எல்லா சாங்குமே நான் பாட ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை நான் பாடி திரும்ப என்னோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தில் என்னோட ஃபியரை நான் போக்கிட்டு இருக்கேன். மற்றவன் இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பாடுறேன் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கீச்சுன்னு என்னடா இப்படி பாடுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. அதனால நான் டெய்லியும் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நான் என்னோட நாலேஜ் ஷேர் பண்ணும் போது தான் உங்களுக்கும் அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கும். ஸோ என்கிட்டே நாலேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் என்னோட நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தில் என்னோட ஃபேரையும் குறைச்சிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்தில் தான் என்னோட ஆங்கர், ப்ரொகாஸ்டினேஷன் அண்ட் ஃபியர் இந்த 3 விஷயத்தையும் என் லைஃப்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப தூரமாக தள்ளி போட்டுட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஏன்னா இந்த வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். போக கண்டென்ட் அதிகமாக ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படி ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வியூஸ் போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாங் வீடியோஸ் நான் எப்பயுமே போட்டால் கூட எனக்கு ஒரு 20-30 வியூஸ் தான் போகும். ஏன்னா அது ஆக்சுவலாக நான் ஒரு மூவி கண்டென்ட்டை போட்டுட்டு இருப்பேன். இங்கே வந்துட்டு என்னோட பர்சனல் கண்டென்ட்டை நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயம்னாலேயே என் லைஃப்பில் நடந்த இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கும் கரெக்ட் ஆச்சா, இல்லை உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சா, நீங்களும் ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே அதை தவிர்த்துட்டு நல்ல ஒரு விஷயங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆங்கர், ப்ரொகாஸ்டினேஷன், ஃபியர் இந்த ஒரு 3 விஷயத்தையுமே உங்கள் லைஃப்லேருந்து தவிர்த்துக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் பிடிச்ச மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹேமவர்ஷன். இதே மாதிரி வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா, பை பை.